அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2587. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை தனது மகனாகிய நுஅ்மானுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுத்த பொழுது, இந்த அன்பளிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்விற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக ஆக்குங்கள் என்று அவருடைய தாய் கூறியதை அடுத்து, அவருடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் இந்த அன்பளிப்பை கொடுக்க முற்பட்டார். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய இந்த மகனுக்கு கொடுப்பது போன்று மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கிறீர்களா என்று கேட்க, அவர் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை கூறினார்கள். அதாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் விளங்க வேண்டிய கூடுதலான தகவல் என்னவென்றால், பொருளாதார ரீதியான விஷயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நீதமாக நடந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒருவர் மீது மற்றவருக்கு அன்பு ஏற்படுவது என்பது அல்லாஹுவின் ஏற்பாடு. பிள்ளைகள் அனைவரின் மீதும் சம அளவு அன்பு செலுத்துதல் என்பது பெற்றோர்களுக்கு இயலாத ஒன்று. சில பிள்ளைகளின் மீது கூடுதலான அன்பு ஏற்படும், சில பிள்ளைகளின் மீது குறைவான அன்பு ஏற்படும். இது விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுதல் என்ற கட்டளை நமக்கு பிறப்பிக்கப்படவில்லை. மாறாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரம், அவர்களுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகள், இதுபோன்று வெளிப்படையான உலகாதாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரீதியான விஷயத்தில்தான் இந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது நம்முடைய அருள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எனவே அல்லாஹுவின் அருளை அவனுடைய நாட்டத்தை கொண்டு நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமே தவிர, அது விஷயத்தில் நாமாக முடிவு செய்ய முடியாது. மாறாக நாம் வழங்கக்கூடிய அன்பளிப்புகள், உதவிகள், இவற்றில் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடக்க வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை. வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.